ஹலோ டீச்சர்ஸ், நம்ம இப்போ யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ் அதனுடைய நோட்ஸ் தான் பார்த்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்கும். சரிங்களா? எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் தியரி ஃபஸ்ட்டு சிலபஸில் பிஜிடிஆர்பி மேக்ஸில் கொடுத்துருக்க சிலபஸ் வரிசை இருக்கும். சரிங்களா? டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் தியரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பிங்கு 1 to இன்ட்டு ஆன் டு பைஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் எல்லாமே அதனுடைய டெஃபினேஷன்ஸு எல்லாமே இருக்கும். அப்புறம் பாருங்கள் கார்டினல் நம்பர் அது இருக்கும். அப்புறம் ஈக்குவலன்ட் செட்டு அதை பற்றி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் கவுண்டபிள் அது என்னன்னு சொல்ல முடியும். சரிங்களா? அப்புறம் அன்கவுண்டபிள்னா என்ன, கவுண்டபிள் எக்ஸாம்பிள் ஆஃப் கவுண்டபிள், கவுண்டபிள்னுடைய எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். எத்தனை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்? 14 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு கவுண்டபிளாக அன்கவுண்டபிளாக கொஸ்டின் ஒன்று இருக்கும். அப்புறம் அன்கவுண்டபிளுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பைனரி எக்ஸ்பேன்ஷன் அது என்ன, டெர்னரி எக்ஸ்பேன்ஷன்னா என்ன, கான்டூர் செட்னா என்ன, சரிங்களா, அது கவுண்டபிளாக இல்லையா, ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, இரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன, அல்ஜிப்ரிக் நம்பர்ஸ்னா என்ன, அப்புறம் இண்டக்டிவ் செட் அப்படின்னா என்ன, யூனிக் ஃபேக்டரைசேஷன் தியரம், இரேஷனல் நம்பர்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர், லா ஆஃப் ட்ரிச்னானமி அது இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த ஸ்டேட்மெண்ட், ஆர்டர் செட்ஸ் சிலபஸில் இருக்கிறது. சரிங்களா? அப்புறம் ஃபீல்ட்ஸு, ஆர்டர்டு ஃபீல்ட்ஸ்னு சிலபஸ் வருது பார்த்தீங்களா, அது சரிங்களா, ஃபீல்ட்ஸ்னுடைய இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், நோட்ஸு கிளியராக இருக்கும். ஆர்டர்டு ஃபீல்டு எல்லா நோட்ஸுமே கரெக்டாக இருக்கும். ரியல் ஃபீல்டு, சரிங்களா, கம்ப்ளீட் ஆர்டர் ஃபீல்டுன்னு வருதுங்க இல்லையா சிலபஸ், அது ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் நோட்ஸு ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், நல்லா அழகாக நீட்டாக எழுதியிருப்பாங்க. சரிங்களா? எங்கள் டீம் நல்லா அழகாக இது கவர் பண்ணியிருக்காங்க எல்லா இதையும். பவுண்டட் எபோ, பவுண்டட் பிலோ, சரிங்களா, பவுண்டட் செட்டு, லீஸ்ட் அப்பர் பவுண்டு, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ், அந்த சம்ஸு எல்லாமே இருக்கும். சரிங்களா? சம்ஸோட விரிவாக்கம் எல்லாமே இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரியல் அனாலிசிஸ் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். வேறு இதெல்லாம் சம்ஸு, 4 சம்ஸ் இருக்குது. சரி, 3 சம் கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன, இதெல்லாம் சம்ஸ். கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ்னால் என்ன, டைவர்ஜென்ஸ் சீக்வன்ஸ்னால் என்ன, ஆக்சிலேட்டிங் சீக்வன்ஸ்னால் என்ன, பவுண்டட் சீக்வன்ஸ்னால் என்ன, கோசி சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் அப்படின்னா என்ன, அதை பார்த்தீங்கன்னா 100 பேஜ் நேரர் இருக்குது. மோனோடோனிக் சீக்வன்ஸ்னால் என்ன, பல்சானா வேஸ்ட்ராஸ் தீரம், இம்பார்ட்டன்ட் தீரம், அதனுடைய நோட்ஸ், அதனுடைய தியரம்ஸு, டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸு ஒரு 9 எக்ஸாம்ஸ். ஹார்மோனிக் சீரீஸ்னால் என்ன, இதெல்லாம் 1/n/p இஸ் கன்வர்ஜஸ், இதெல்லாம் டிஆர்பியில் கேட்ட சம்ஸ், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில். கோசி ரூட் டெஸ்ட்னா என்ன, சரிங்களா, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸு. சரிங்களா? அது ஒரு 5-6 சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன, அதெல்லாம் இதெல்லாம் டெரிவேட்டிவ், மாடல் செக்ஷனாக டெரிவேட்டிவாக இல்லையா, அதெல்லாம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்புறம் கண்டினியூஸு, அதை பற்றி டீட்டெயில், கண்டினியூஸ் சம்ஸ்லாம் இருக்குது. லெஃப்ட் கண்டினியூஸ், ரைட் கண்டினியூஸ், டிஃபரன்ஷியபிள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? பாருங்கள், நோட்ஸ் பிடிச்சா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவாங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அதுவும் இருக்குது, எல்லாம் டீட்டெயில் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு டீட்டெயில் அனுப்புவாங்க. 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. ஒரு 3 யூனிட் மட்டும் கிடையாது. 7, 9, 10 3 யூனிட் மட்டும் இல்லை, 7 யூனிட் வந்து நோட்ஸ் ரெடியாக இருக்குது. என்னென்ன யூனிட் வேணுமோ அந்த யூனிட் டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. உங்களுக்கு என்னென்ன அமௌண்ட்டுன்னு டீட்டெயில் அனுப்புவாங்க. எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸாம்ஸு, சம்ஸு, கண்டினியூஸாக இல்லையா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டிஸ்கண்டினியூ ஃபர்ஸ்ட் கைண்டு, டிஸ்கண்டினியூ செகண்ட் கைண்டு, ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி எல்லாமே இருக்கும். சரிங்களா? எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அதோட எக்ஸாம்ஸ், யூனிஃபார்ம் கண்டினியூஸ்னால் என்ன, இதெல்லாம் யூனிஃபார்ம் கண்டினியூஸ், இதெல்லாம் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இல்லை. சரிங்களா? செயின் ரூலு, ரோல்ஸ் தியரம், லா ஆஃப் மீன் எல்லாமே இருக்கும். ரோல்ஸ் தியரத்தினுடைய சம்ஸ் கொடுத்துருக்கான். சரிங்களா? பாருங்கள், ஒவ்வொரு சம்ஸாக கொடுத்துருக்கேன். மீன் வேல்யூ தியரம், சரிங்களா, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸு. ஏன்னா அந்த தியரத்தை யூஸ் பண்ணி என்னென்ன இது ஜெனரலைஸ் லா ஆஃப் மீனு, அதில் ஒரு சம், டெட்போக்ஸ் ப்ராப்பர்ட்டி, ரீமான் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்டெகிரல் இதான் நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறது. நம்ம வந்து பழைய ரீமான் இன்டெகிரல்னே நினச்சிட்டுக்கிறோம். அது இல்லைங்க, இது வேறு டாப்பிக்கே, வேறு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? அப்பர் சம், லோயர் சம், அதனுடைய இது ரீமான் இன்டெகிரல்னா என்ன, இதுக்கு மேலெலாம் எல்லாமே நியூங்க. சரிங்களா? பழைய சிலபஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை, வேறு டாபிக் மாதிரி. சரிங்களா? லைட்டாக டச் போனது. பழைய சிலபஸில் ரீமான் மெசரபிள் ஃபங்க்ஷன் வந்துச்சு, இது ரீமான் மெசரபிள் இல்லை, எடுத்துட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் இருக்குது. இந்த டெஃபினேஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், ரீஃபைன்மெண்ட். சரிங்களா? இதெல்லாம் நோட்ஸ் நல்லாயிருக்கும் பாருங்கள், அழகாக நீட்டாக எழுதியிருப்பாங்க.
எல்லா பேஜுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல். இது வேணும்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். எவ்வளோ அமௌண்ட் என்னன்னு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா அழகாக தான் இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும், இட விட்டு கிளீனாக அருமையாக இருக்கும். படிச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே இருக்கும். இன்டெகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் நம்ம சிலபஸில் பிஜிடிஆர் சிலபஸில் இருக்குது. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸு, சரிங்களா? இன்டெகிரேஷன் ஆஃப் வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன், சரிங்களா? அதனுடைய தியரம்ஸு, நோட்ஸு எல்லாமே இருக்கும். எல்லாமே டீட்டெயில்ஸு, சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இதுவும் சிலபஸில் இருக்குது. அதனுடைய டெஃபினேஷன்ஸு, தீரம், அதை யூஸ் பண்ணி தீரம், எல்லாம் இம்பார்ட்டன்ட் தீரங்க கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஒரு 4-5 சம் இருக்குது. அது எல்லாமே இருக்குது. சரிங்களா? சிலபஸ் ஃபுல்லாக கவராக இருக்குது, எதுவுமே மிஸ் ஆகலை. அந்த சம்ஸ் யூஸ் பண்ணுறது, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அதான் கேட்டிருக்காங்க சிலபஸில். அதனுடைய டெஃபினேஷன், அதை யூஸ் பண்ணி தியரம்ஸு, சரிங்களா? கோசி கிரைட்டீரியன் ஃபார் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், சரிங்களா? அதனுடைய தியரம்ஸ், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, அது எல்லாமே இருக்குது. சரிங்களா? தேவைன்னா உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேளுங்க. டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டிஃபரன்சியேஷன் எல்லாம் சிலபஸில் வரிசையாக லைனாக இருக்குது. அப்புறம் ஏனி போரல் தியரம் அதுவும் சிலபஸில் இருக்குது. எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு தேவையான நோட்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. சரிங்களா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கேட்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே டீச்சர்ஸ், பாய்.